ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெடிக்கலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம சிபிஆர் கார்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெடிக்கலை பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சிபிஆரில் எல்லோரும் ஒரு பிளாக் நம்பர் இருக்கும். அந்த பிளாக் நம்பர் ஏது சரௌண்டிங்கில் அந்த பிளாக் நம்பரில் இருக்க சரௌண்டிங்கில் ஏது ஹாஸ்பிட்டலு உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ வந்து விசா எல்லாருக்கும் இருக்கும். அதே போல் விசா இல்லாத ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த விசா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணால் கம்பெனி வந்து இன்சூரன்ஸை ஒதுக்குவாங்க. அதாவது இன்சூரன்ஸில் 2 டைப்பு இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸு, அதே போல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸு. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ன்னு நம்ம ஊரில் இப்போ இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது போல் தான், சேம் தான். இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்னு எதுவும் கேட்டால் நம்ம ஊரில் இலவச ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இது வந்து இங்கே இலவச ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெல்த் சென்டர் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸு, ஹெல்த் சென்டர் இன்சூரன்ஸ், இப்படி 2 இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த 2 இன்சூரன்ஸில் உங்கள் கம்பெனி ஏது இன்சூரன்ஸ் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த இதில் உங்களுக்கு மெடிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸில் உங்கள் கம்பெனி, அதாவது கம்பெனி மாதம் பே பண்ண வேண்டி வரும். இந்த ப்ரைவேட்டு இன்சூரன்ஸில் உங்கள் கம்பெனி பே பண்ணியிருக்குன்னு சொல்லிச்சுனாக்கி உங்களுக்கு அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஏது ஹாஸ்பிட்டல் அங்கே நீங்கள் போகணும் மெடிக்கல், அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் அது ஹாஸ்பிட்டல் போயாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க எது ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, போகும்போது அங்கே வந்து இப்போ ஒரு டாக்டரு கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ஒரு 5 பீடின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஒரு குறைஞ்ச பீடி ஒரு 2 பீடி கட்ட வேண்டி வரும். கட்டியாச்சுன்னா அப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, இதை தவிர நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு தானே நீங்கள் தாராளம் போகலாம். ஆனால் என்ன சொல்லியாச்சுன்னா நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இப்போ எவ்வளோன்னு கேட்டால் 7 பீடி பே பண்ண வேண்டி வரும். 7 பீடிக்கு இப்போ நம்ம ஊருக்கு 1600 ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஃப்ரீ தான். இப்போ வந்து அங்கே கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ஒரு டாக்டருக்கு 5 பீடி 10 பீடி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து குறைஞ்ச ஃபீஸு ஒரு 3 பீடி 3 பீடி பே பண்ணிவிட்டு உங்களுக்கு போக வேண்டியது தான். அப்புறம் மெடிசன் எல்லாம் கிடைக்கும். மெடிசன் கிடைக்கும்னு சொல்லியாச்சுன்னா எல்லா இதுவும் ஃபெசிலிட்டியும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ வந்து சரி முதல்ல இது பார்ப்போம். அதே போல் நீங்கள் ஹெல்த் சென்டரு, அதாவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு இந்த எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் சிபிஆர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், மற்றபடி எல்லாம் போதும். அதே போல் எங்கள் கார்டு சிபிஆர் எடுத்து ப்ரைவேட் இன்சூரன்ஸு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறேன், இதே போல் கவர்மெண்ட் உங்களுக்கு கம்பெனி ஒரு இது மெடிக்கல் கார்டு இதுதான் கம்பெனி கொடுப்பாங்க, இதை நீங்கள் கொண்டு போனால் போதும். இப்போ கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். சிபிஆர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கே என்ன ப்ராப்ளம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கன்சல்டிங் மட்டும்தான் ஃப்ரீ, மற்றபடி எல்லாமே பே பண்ண வேண்டி வரும். பைசா மெடிக்கல் லோனும் ஃப்ரீ கிடையாது, கன்சல்டிங் மட்டும்தான் ஃப்ரீ. நீங்கள் வந்து அதுபோல் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா, இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதா, எது எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே தான் பார்க்க வேண்டிய, எல்லாம் பே பண்ண வேண்டி வரும். இது இங்கே உள்ள நாட்டு மக்களுக்கு, அதாவது பஹ்ரைனுக்கு, அரபிகளுக்கு, இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ. நம்ம ஊரில் எல்லாருக்கும் யார் வேணாலும் போகலாம், மருந்து வாங்கலாம், எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லாமே பே பண்ண வேண்டியது, அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அவங்க எல்லோரும் யூஸ் பண்ணி விடுவாங்க, நமக்கு போக முடியாது. இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நமக்கு பே பண்ணியிருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து அதுபோல் குறைஞ்ச ஃபீஸை கன்சல்டிங் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு நமக்காக ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்புறம் எல்லாம் ஃப்ரீயானு கேட்டால் எல்லாம் கிடையாது. அதாவது எமர்ஜென்சி மட்டும்தான் அவங்கள ஒதுக்கியிருப்பாங்க. அதே போல் இப்போ ஒரு கண், பல் இந்த மாதிரி இதழுக்கெல்லாம் இருக்காது. அதே போல் ப்ரெஷரு, அதே போல் டெலிவரி, இந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கவங்க டெலிவரி இந்த மாதிரிலாம் அலோடு இருக்காது. இப்போ எங்கள் கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு ப்ராப்ளம் சொல்லியாச்சுன்னா நேராக ஊருக்கு தான் போவோம். ஏன்னா இங்கே கொடுக்க பைசாய்க்கு நம்ம கண்ணாப்பிடியும் கொடுத்தா கூட தீராது, அந்த மாதிரி ரேட் ஆகும். இங்கே ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது, மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதல் பைசா. அதனால் மேக்ஸிமம் ஒரு சரி பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருந்துன்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் அர்ஜென்ட்டு, அதே போல் எமர்ஜென்சி கேஸுகளுக்கு இந்த மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அந்த மாதிரி ப்ரைவேட் இன்சூரன்ஸாக இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்றபடி கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீ கிடையாது. இவ்வளோ தான் வித்தியாசம். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களை